டேய் டேய் அம்மா கூப்பிட்றாங்க பாரா. என்னடா காலேஜ் போலியா? சனியனே இன்னைக்கு சண்டேடா. நீ போல? நான் சொன்னல சண்டேன்னு அவர் எப்படி போவாங்க? மண்டே நான் மட்டும் பிடிங்கிருவியா? ரொம்ப பேசுடா அப்படியே அவங்க போய் வெட்டி பாயில ஏதாச்சும் பண்ணிட்டு பேசுகிறா. ஏய் அம்மா கூப்பிட்றாங்க பாரா. ஏய் காலையில் எழுந்தோமா, ஏதாச்சும் படித்தோமா, பல்ல தேய்ச்சோமா, இதை பண்ணோமா அதை பண்ணோமா இல்லாமல் எதுக்கு உட்கார்ந்துருக்க தண்டை சோறு மாதிரி? இப்போ பார்த்தாலும் ராத்திரி ஆனால் சுற்றிட்டு வரது, சுற்றிட்டு வந்து காலையில் 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்க. எதுக்கு தூங்கிட்டு இருக்க? அந்த மாதிரி தூங்கு மூஞ்சி தான் வருது மூஞ்சில. எப்போ பார்த்தாலும் தூங்கி படிப்பை பாதியில் நிறுத்திட்டு வந்து அமக்கலம் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் இவன் கூட்டிட்டு வந்து இங்கே உட்காந்து ஒரே அரட்டை அடிக்கிறதா மிச்சமாயிருக்கு. கொஞ்சமாவது அக்கறை இருக்கா உனக்கு? படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வந்தாச்சு, இப்போ திருப்பி என்ன இன்னும் என்னத்துக்கு உட்காந்துருக்க தண்டமா? போய் வேலையை பாரு ஏதாச்சும். அறிவு கட்ட முண்டோம், எப்போ பார்த்தாலும் இதே வேலை தான். இதுல வேற காசு காசு காசுன்னு பிச்சு பிடுங்குது சனியன். இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தனா எப்பதான் வாழ்க்கையில உருப்படுறது? நீ எரும மாடு மாதிரி உட்கார்ந்துருக்கு பார். போதும் எடுத்துக்கமா, விட்டா பேசினே போறீங்க. என்னாலே சாதி முடிச்சிரியா? இன்னும் இப்படி தான் சாதி முடியுமா என்ன? அது என்ன பெரிய ஏதாவது சொல்கிற போகிறேன். சும்மா டிஸ்கண்டியூ பண்ணிட்டேன். ஆமாம் டிஸ்கண்டியூ பண்ணிட்டேன், எனக்கு பிடிக்கல. என்ன பண்ண சொல்கிறீங்க? எனக்கு படம் தான்மா வரும், நான் படம் தான் எடுப்பேன். என் ப்ரொஃபஷன் தான். நீங்கள் படித்தா தான் இல்லாமா? உங்கள் அப்பா காலத்தில் எவ்வளோ இன்ஜினியர்? ஊருக்கு ஒரு இன்ஜினியர் பானா? எங்கள் அப்பா காலத்தில் தெருவுக்கு 4 இன்ஜினியர், இப்போ வீடு 4 இன்ஜினியர். இவ்வளோ பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஊரா தெருவா வீடியோட பிக்சர் தான் கால் சென்டர் வேலை பார்க்கணுமா? அதுவும் நான் நேவர். உன்ன மாதிரியே காலையில வாங்கின பாலும் கெட்டு போயிருக்கு. போய் எதையாவது வாங்கிட்டு வா சனியனே. வீட்டுல காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எப்படிதான் சும்மாவே இருக்கியோ தெரியல. ஏதாவது வாங்கிட்டு வானா கோவம் மட்டும் வந்துடும் சாருக்கு. இந்த ரோஷெல்லாம் வாழ்க்கையிலும் படிப்பிலும் கொஞ்சமாவது இருக்கணும். எங்கேயாச்சும் காதுல வாங்குறானா? மச்சி காலேஜ் போல? உடம்பு சரியில்லை. காலேஜ் விட்டு உன்னை தூக்கிட்டான்னு சொன்னாங்க. நின்றுட்டான் சொன்னாங்க. என்னடா பிரச்சனை உனக்கு? வெட்டி பையா கயிறா, நான் காலேஜ் போகணும். ஹலோ அனு சொல்லுமா. எங்கே இருக்க? இங்கே தான் வீட்டு பக்கத்தில். உன்னை பார்க்கணும், கொஞ்சம் வர முடியுமா? ஓகேடா குட்டி. ஏன் இவ்வளோ சீக்கிரம்? ஹலோ இப்போ வர முடியாதா? கட்சா கேட்குறேன்டா, வர முடியாதா? பரவாயில்ல போ. ஹலோ
யாரோ சொன்னாங்க ஃபோனில் வர மாட்டேன்னு. இப்போ வரேன் இரு. பஞ்சுவாலிட்டியில் பொண்ணுங்களை மிஞ்சிட்டடா நீ. சொல்லலாமா? எங்க யாரு நான் ஓட்டுறேன். அப்பன்னா பைக் ஸ்பான்சர் தலையேத்துறா. ஹலோ, எவ்வளோ நேரம் பிரபா? திஸ் இஸ் டூ மச். நான் கிளம்புறேன். நான் வந்துட்டேன். நானு சென்னை இவ்வளோ பேசும் நீங்கள் தான் மீட் பண்ணமா? எப்படி பிரபா உன்னால் இவ்வளோ ஈஸியாக பேச முடியுது? ஹாஃப் அன் ஹவராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போகிற வரவங்களாம் என்னை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஒரு நாளாச்சு சீக்கிரமாக வந்திருக்கியா? எப்போவுமே நான் தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இரிட்டேட் பண்ற நீ என்ன? சீரியஸா சொல்றேன். பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இப்படி மூஞ்சி பேசணும் என்னன்னு என்ன சொல்லு. அதான் சாரி சொல்லிட்டாங்களா? சாரி பிரபா, எனக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? அஃப்கோர்ஸ் ஸ்வீட்டா. பிரபா, என்னை மறந்துடு பிரபா. என்ன மறந்துடு. ஏன் வேற வந்துக்கா? ஐயோ பிரபா, அது இல்லை பிரபா. ஆக்சுவலாக நீ இன்ஜினியரிங் டிஸ்கன்டினியூ பண்ண போதே சொல்ல நினச்சேன். பட் அப்போ நீ இருந்த சுச்சுவேஷனில் சொல்ல முடியல. புரியல, என்ன சொல்லுங்க? ஐயோ பிரபா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. இப்படியும் நான் சொல்லனா அது தப்பாயிடும். எங்கள் அப்பா ஒரு இன்ஜினியரிங் மாப்பிளையை தான் கட்டி வைப்பேன்னு சொல்லிட்டாரு. நீ என்னன்னா 3rd இயரில் போய் டிஸ்கன்டினியூ பண்ணி வச்சிருக்க. கேஸ்ட் ஸ்டேட்டஸ் கூட அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. பட் அப்பா மீறி என்னால் எதுவும் பண்ண முடியாது பிரபா. ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. என்ன பேசுகிறேன் தெரிஞ்சு தான் பேசுறியானோ? சும்மா அப்பா சொன்னா இன்ஜினியர் வேணும் இன்ஜினியர் வேணும்னு. இன்ஜினியர் பெரிய மயிரா? அது பிரச்சனை சாதிக்க முடியுமா என்ன? இப்போ மற்றவங்களாம் என்ன எவனா மேனேஜ் பண்ணானா? சொன்னா உடனே நம்பிட வேண்டியது. அவனை லவ் பண்ணலாம் என்ன? டைம் பாஸா? சும்மா பழகினே என் கூட மனசில் எதுவும் இல்லாமல் சும்மா நடிச்சிட்டு இருக்க நீ. வேற ஒன்றும் இல்லை. உங்கள்கிட்ட என்ன பேசுறது எப்படி புரியுதுன்னு கூட தெரிய மாட்டேது எனக்கு. உனக்கு கோவம் நான் லேட்டாக வந்தேன்னு குழப்பம். அதை எப்படி இதில் காட்ட வேண்டியது? நீ வேணா போயிடு, இன்ஜினியர் தான் தேவை, எங்கள் அப்பா சொன்னார், அது இது கேஸ்ட்டு அது இதுன்னு நிறையா பேசுவேன் நீ. என்ன சொல்கிறது? அதான் சொல்கிறேன்ல, ஏதோ குழப்பம்தான். சாயங்காலம் பேசினா எல்லாம் சரியாக போயிடும். இப்போ கோவத்தில் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்ப, அப்புறம் நீ தானே வேணும் பிரபா அது இது வந்து சீன் போடுவேன். நான் சொல்கிறேன் புரியுதா? அனோ அனோ என்னடா ஆச்சு? இன்ஜினியரிங் படித்தாதான் மதிப்பில்லை.
பொத்தி வைத்த காதல் தொலைந்தது நெஞ்சோடு காயம் தந்து போனாளே இருவரும் சேர்ந்து பயணிக்கும் பாதை தனிமையில் நான் மட்டும் ஏன் அன்பே மனம் சொல்லித்தான் உன்னை காதலித்தேன் இரு கரம் கோர்த்து நடந்தோமே மனம் சொல்லும் பாதையில் பயணிக்கவே ஏனடி உயிரே தடை விதித்தார் கண்களை கேட்டிரை காதலியே தருவேனோ தெரியலையே ஏய் இங்க வா என்ன நடந்ததுன்னு மூஞ்சி வச்சுன்னு நல்லா இல்லடா பிரபா இதுக்கு போய் யாரும் அழுவாங்களாடா மச்சான் ப்ளீஸ்டா கண்ணை தொடுறா வேறு எதுக்கு அழுவாங்க? டேய் நான் அப்படி சொல்லடா டேய் மச்சான் நான் அவகிட்ட போய் பேசுகிறேன்டா டேய் அழாதடா டேய் நான் தான் தப்பாக சொல்லிட்டேன்டா டேய் சாரிடா டேய் மச்சான் டேய் மச்சான் அப்படி போகாதடா டேய் மச்சான் டேய் டேய் மச்சான் மச்சான் டேய் டேய் ஏதோ ஒரு பெரிய இருட்டுக்குழிக்குள்ள என்னை மட்டும் தனியாக தள்ளி விட்ட மாதிரி இருக்கணும். தப்பு பண்ணிட்டானு என்னை விட்டுட்டு போய் முழுசாக 38 நிமிஷம் ஆகுது. அரக வேதனையாக இருக்கு. அப்புறம் ஏண்டி இதெல்லாம் அழமாட்டேன் கூடாது ஏழணும் வேண்டாம் ப்ளீஸ். நம்ம இருக்கிறத பற்றி யோசிக்க கூட முடியலன்னு நினைக்கிறதுக்காக தூங்கின என் கண்கள் இப்போ நம்ம இருக்கிறதுக்காக தூங்குது. இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன், எந்த ஒரு விஷயத்தை நம்ம மறக்கணும்னு முயற்சிக்கிறோமோ அதுதான் நம்ம மனசுக்கு மறுபடியும் தோணும். அப்படி நீங்க ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டியா? எப்பவுமே என் கூட இருப்பியா? இப்போ எல்லாம் செய்வீங்க, உங்களுக்கு இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டா என்ன மறந்துடுவீங்க?
உன் பர்த்டே வருதில்ல நெக்ஸ்ட் வீக். சொல்லு என்ன கிஃப்ட் வேணும்? என்ன கிஃப்ட் கேட்டாலும் வாங்கி தரோம். கேளு, நீ என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன். கேளு. ச்சே அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? ஹலோ ஹலோ ஹலோ. பெண்ணே உந்தன் விழிகள் அழகிய வெள்ளை இரவினில் கருணிலா போலத்தான் சில நாளாய் ஒரு கற்பனை தோன்றுதே. பெண் தோழி நீயே உன்மேல் ஆசை கொள்வது சரியா தவறா? சற்றே தடுமாறி போய் புரியாமல் விழிக்கிறேன். அடி பெண்ணே உன்னை என்னை விடவும் யாரால் தான் புரிந்திடக்கூடும்? கண்ணே உன்னை நினைத்தால் எந்த உள்ளம் பறக்குமே. பெண்ணே உன்னை என்னை விடவும் யாரால் தான் புரிந்திடக்கூடும்? கண்ணே உன்னை நினைத்தால் எந்த உள்ளம் பறக்குமே. பெண்ணே உந்தன் விழிகள் அழகிய வெள்ளை இரவின கருணிலா போலத்தான் சில நாளாய் ஒரு கற்பனை தோன்றுதே. பெண் தோழி நீயே உன்மேல் ஆசை கொள்வது சரியா தவறா? சற்றே தடுமாறி போய் புரியாமல் விழிக்கிறேன். ஹாய். ஹாய். உனக்கு நீ என்ன சாப்பிட்றியோ அதே ஓகே. 2 cappuccinos and 2 dips. என்ன பிரபா இவ்வளோ சீக்கிரம்? இல்லை சும்மா தான். நோ ஹெல்ப் பண்ணுறியா? என்னடா சொல்கிறா? எப்படி சொல்கிறதுன்னு தெரியலண்ணா. என்ன இந்த செமஸ்டருக்கு நான் தான் ரெக்கார்ட் எழுதி கொடுக்கணுமா? சாச்சா அதுக்கு வேற ஆள் பார்த்தாச்சு. ரீசார்ஜ் அதான் நேற்றே பண்ணி விட்டியே. பின்ன இப்போ சாப்பிட்றதுக்கு பில் கட்டணுமா? வேற என்னதான்டா வேணும்? என்ன லவ் பண்ணுறியா? ஆ? எஸ், ஐ லவ் யூ. த்ரீ மந்த்ஸாக இது சொல்ல தானே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். எஸ், ஐ லவ் யூ. கண்ணே என் காதல் சொல்ல திக்கி திணறி தடுமாறி நின்றேன். நாள் காலம் நேரம் பார்த்து கரைந்தேன். ஒரு சின்ன விழியசைவாலே எந்த வாழ்வில் விளக்கேற்றி வைத்தாய். இந்நாளை வாழ்நாளில் என்றும் மாறவே. நன்னா நன்னா
நீ எடுத்த முடிவு தான் கரெக்ட். எது பண்றதா இருந்தாலும் சாப்பிட்டுட்டு பண்ணுப்பா. நான் வெளியில போறேன், வீட்டை பூட்டிக்கோ, சரியா? எதுவுமே புரியல. வாழ்ந்துதான் கஷ்டம் கொடுத்தோம், செத்தும் கொடுக்கணுமா? சாப்பிட்டேன்.
வா மச்சான். கதை திறக்க எவ்வளோ நாண்டா உனக்கு? ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியாடா? வெயிட் பண்ணுறா வர. சொல்லுடா. இங்கே வச்சு ஒன்று பேச வேணாம், மொட்டை மாடி வா. சொல்லிண்டா நானே எங்கே வந்திருப்பேனடா. சி வாயமுறா. அப்பாவை பற்றி நினச்சி பார்த்தியாடா நீ? அவங்களுக்காச்சும் தம்பி இருக்கான், அவங்கள பார்த்துக்க. எனக்கு உன்னை தவிர வேறு யாரா இருக்குது? அது இல்லை மச்சான், அப்புறம் அந்த சுச்சுவேஷனில் எனக்கு என்ன பண்ணுறதே தெரியலடா. லவ் பண்ணி பாடுறா, அப்போ தெரியும். நிறுத்துறா, பேசிட்டு இருக்கல. அப்பாவை பற்றி நினச்சி பார்த்தியாடா நீ? உனக்காக எவ்வளவு செஞ்சிருப்பாங்க அவங்க. போடா, நன்றி கட்டவங்க. எவ்வளவு சொல்லி நீங்களா திருந்தவே மாட்டீங்களாடா? தினம் தினம் ஒரு பொண்ணுக்காக செத்துக்கிட்டு எனக்கா அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸு யாரையும் நினச்சி பார்க்கறது இல்லை. அது கூட நினச்சி பார்க்க வேணாம். அட்லீஸ்ட் உங்களை பற்றியாச்சும் லைஃப்பில் நினச்சி பாருங்கடா. சாரி மச்சான், சாரிடா, தப்பு பண்ணிட்டேன் மச்சான். விட்றா மச்சான், ஒன்றுடா, விட்றா. ஆல்மோஸ்ட் செத்துருப்பேன்டா. அடப்பாவி, பிரபாகரன் பேர் வச்சுட்டு பண்ண வேலையாடா இது? நீ சொல்றது கரெக்ட் தான்டா. ஆனால் அந்த ஒரு நிமிஷம் என் வாழ்க்கையை கப்பல்படி எனக்கு பெருசாக தெரியலடா. That's why I'm here. சாரி மச்சான். சத்தியம் பண்ணுறான். எதுக்கு? இனிமேல் எந்த ஒரு பைத்தியக்காரத்தனமும் பண்ண மாட்டேன்னு. சாரி மச்சான். யாரா? ஏய், இவ எது உனக்கு கால் பண்றா? எல்லாத்தையும் விட்டு போனவ தானடா இவ. அம்மா இனிமே கால்ஸ் எதுவும் எடுக்காதடா. ஏய் ஹலோ, இனிமே நீ கால் பண்ணாதடி. என்ன வேண்டா, என்ன வேண்டா அவளுக்கு? ஹலோ 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 சொல்லணும். ஹலோ பிரபா, சாரி பிரபா. ஹலோ அழாதம்மா. எனக்கு இன்ஜினியரிங்லாம் தேவை கிடையாது. நானும் தப்புல எந்து தானோ, தப்புலாம் எந்து தான் சார். நான் அழுதாலும் நீ அழுதா நானும் அழுதுருவேன். ஐ லவ் யூ பிரபா. ஐ லவ் யூ அனு. இப்போ கூட ஐ லவ் யூ அனு. ஐ லவ் யூ அனு. அனு ஐ லவ் யூ அனு. ஏய் 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 அடிங்க நாயே. என்னடா இப்பதானடா எந்த ஒரு பைத்தியக்காரத்தனமும் பண்ண மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம்லாம் பண்ணான். ஐயோ